வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு புது விதமான ஸ்கேமை பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். ஸோ பல பேர் பாத்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறத விட ஸோ எப்படிலாம் ஸ்கேம் பண்ணலாம், எப்படிலாம் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டதுல தான் இப்போ ஒரு கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணியிருக்குது. மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட். இந்த கம்பெனியோட எம்டி தேவானந்தன்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ பல கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அதில் மோசடி பண்ணியிருக்கிறதா சொல்லி இஓடபிள்யூ அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவரை கைது செஞ்சு இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பல பேர் பணத்தை போட்டுட்டு இப்போ எங்களுக்கு பணம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல பேர் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா குறையுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைய மாட்டுது. ஸோ மேலே மேலே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஆருத்ராவாக இருக்கட்டும், எல்ஃபினா இருக்கட்டும், ஸோ ஐஎஃப்எஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே போல தான் இப்போ இந்த கம்பெனியும் அதே நிதி லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எம்டி தேவானந்தங்கிறது ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூடபிள்யூ அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா கைது பண்ணி இப்போ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவரை கைது பண்ணி பார்த்தீங்கன்னா 7 நாள் ஆயிடுச்சு. அவருக்கு பயிலும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. இன்னைக்கு 7வது நாளாக பார்த்தீங்கன்னா அந்த விசாரணையை பார்த்தீங்கன்னா தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் 140 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ கோடி இதுவரையும் யூடபிள்யூ அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விசாரிச்சது வரையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 526 கோடி பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இதனோட அடிப்படையில் ரைடு போகும்போது கிட்டத்தட்ட 3 கிலோ தங்கத்தை இவருடைய அலுவலகத்திலேருந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கணக்கிலே காட்டாத ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அடிப்படையில் இப்போ ரீசெண்டான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடபிள்யூ அதிகாரிகள் இந்த செய்தியை நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. இன்னும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ ஸ்கேம் இருக்குது, இல்லை வேற என்னென்னலாம் மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடபிள்யூ அதிகாரிகள் அவங்க விசாரணையில் கண்டிப்பாக நமக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ஏமாறுறது வரையும் பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தான் நான் என்ன செய்யணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ யாருக்கிட்ட எந்த கம்பெனியில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு ஸோ நம்ம சேஃபான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக வட்டி வருது, ஸோ ஆர்பிஐயோட பாலிசிக்கு எதிராக யாராவது அதிக வட்டிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஏமாந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா கடைசியில் நம்ம நிலைமை என்னன்னா அடுத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி நின்று எங்களோட பணத்தை வாங்கி கொடுங்க, நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறது மட்டும்தான் நம்மளோட இதுவாக இருக்கும். ஸோ அடுத்த முறை வேற யாராவது இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு ஆர்பிஐ பாலிசிக்கு கரெக்டான ஒரு முறையில் அவங்க இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா மட்டும் கண்டிப்பாக போய் அதில் பாருங்கள். மேக்ஸிமம் முன்னறிப்பு எதுவுமே நீங்கள் படித்து பார்க்காம எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்தவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வேறீங்க. இதை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. ஸோ கவர்மெண்ட் அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல வகையில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கான பணம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்மளும் ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். இந்த கம்பெனியில் ஸோ இந்த மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் ஃபண்ட் லிமிடெட் ஸோ இந்த கம்பெனியில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ நம்ம சேனலில் யார் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ இந்த வீடியோவை ஸோ அவங்களாம் என் கமெண்ட் லிஸ்ட்டில் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க. ஸோ அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு சாட்சியாக நம்ம காட்டலாம். ஸோ இத்தனை பேர் ஏமாந்துருக்கிறாங்க, ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை பேரோட சப்போர்ட்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கையும் வைக்கலாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலியமா ஸோ உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ நான் கவர்மெண்ட்டுக்கிட்டே சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நான் நல்ல தகவலோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.